பஞ்சாயத்துல பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சவங்க அவன் தான் அபினவ் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருவான். ஆனா நடுவுல எங்கேயாவது விட்டுருவான். அதான் நீ ஒழுங்கா கேளான் கேட்டு மேட்டர் வந்தாங்க உண்மை சொல்றீங்களா? நாங்க சொல்லணும் பல தரப்பு விசாரணைகளையும் கேட்ட பிறகு ஏதோ இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் பாம்புல வழக்கமா 10 பேர் வந்து அடிக்கிறாங்க. சொல்லிட்டு போயேன்டா. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் சிம்பிளா சொல்லுவேன். இப்ப கூட வந்து இருடா கிளி சூத்த முடி. இப்ப கூட கிளி கதை கேட்டா அழகா சொல்லுவான். அவன் நாளைக்கு காலைல போறதுக்கே அவன் கதை வேற. அவன் ஆளு இன்னொருத்தம் ஒழுங்கா சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையாடா? தெரியாதா? அப்ப லவ் பண்றீங்க. சொல்லு நானாவது கேக்குறேன். இன்டர்கேஸ் மசாஜா மேரேஜ்ல பரிசுனாய கமிட்டி ஃபார்ம் பண்ணி திருப்பி அனலைஸ் பண்ணுவோமா? உட்கார மீட்டிங் போடுவோமா? இல்ல அப்புறம் திருப்பி பல பேர் வந்து பல பிரச்சனைகள் வரும். நான் எப்படா கமிட்டில வந்தேன்? நான் கமிட்டில தான் கிடையாது. நான் அவன் தான் ஆரம்பிச்சான். ஏன்டா நீ அவளை வெறுக்கிறமாமா? அவளுக்கு என்ன குறைச்சல? ஏன் அப்படி வெறுத்தல்ற? இல்லடா நியாயமா கேக்குறா. நியாயமா பஞ்சாயத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒருத்த கேள்வி கேட்டேன். இப்ப வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா நான் பேசிடுறேன். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணது தப்பே இல்ல. ரிஜெக்ட் பண்ணது காரணம் ரிஜெக்ட் பண்றது உங்க இஷ்டம். அதுவே நான் தலையிட முடியாது. காரணம் என்ன? நியாயம் சொல்லுமாவா? அது வந்து நாய்க்கு டைகர் பிஸ்கெட் போடலாம். டைகருக்கு நாய் பிஸ்கெட் போடக்கூடாது. உனக்கு இப்ப நாய் இந்த மாதிரி பேசியே நாளை ஓட்டாங்க நாய். நாய்க்கு டைகர் பிஸ்கெட் போடலாம். டைகருக்கு நாய் பிஸ்கெட் போட முடியாது. இந்த நாய்க்கு நாய் பிஸ்கெட் போட்டு சொல்றாடே. இந்த நாய் என்ன பிரச்சனை?